அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக டிஎன்பிசியில் குரூப் 4க்கு ரீசனிங் பார்ட் அப்படின்றதுல டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரீசனிங் பார்ட் இனி வரக்கூடிய காலத்தில் முக்கியத்துவம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாப்பிக்கை எளிமையான முறையில் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த வீடியோ பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகடை டைஸ் அப்படின்றது நம்ம குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ எளிமையான முறையில் இந்த கணக்கு போடலாம் அப்படின்றதான் பற்றி பார்க்கலாம். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த பேசிக்கான குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் ரொம்பவே ஈஸி. இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். விடாமல் பாருங்க, தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் செட் பண்ணலாம். இந்த டைஸ் அப்படின்றது எதனுடைய முப்பரிமாண வடிவம் அப்படின்னா, கன சதுரத்தினுடைய முப்பரிமாண வடிவம் தான் என்னது இந்த பகடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பகடை இருக்கு அப்படின்னா அதுல ஒவ்வொரு முகப்பிலும் 6 எண்கள் இருக்கும் அல்லது 6 முகப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ல தெளிவா நான் வச்சுக்கோங்க. பகடை என்பது முப்பரிமாண வடிவம். எதனுடைய முப்பரிமாண வடிவம்? கனசதுரத்தினுடைய முப்பரிமாண வடிவம். அதுல நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு முகப்புலையும் 6 எண்கள் இருக்கும் அப்படின்னா 6 முகப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 2 வரையை வச்சுக்கிறோம், புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த டைஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். முக்கியமான குறிப்பை தான். ஏன்னா எவ்வளவு பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க யூடியூப்லயோ மற்றதுலயோ பார்க்கலாம், மொட்டையா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். வாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பகடைனா என்ன, நிலையான பகடைனா என்ன, இது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலுமே நம்ம இந்த பகடையை முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா ஒரு கொஸ்டின் போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. பாருங்க, எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை. இப்ப ஒரு டைஸ் இருக்கு, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த டைஸ் இருக்கு அப்படின்னா இந்த டைஸ்ல 1யும் 2யும் இல்ல 2யும் 4யும் இல்ல 4யும் 1யும் கூட்டினா 7 வந்துச்சு. அப்ப எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 வந்தா அது சாதாரண பகடை. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப நிலையான பகடைனா என்ன? அதே மாதிரி கூட்டி எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 வரலன்னா அது நிலையான பகடை. ஓகேங்களா? அப்ப இந்த மார்க் வச்சுக்கோங்க, நோட் எடுத்து பர்ஃபெக்ட்டா இந்த பாயிண்ட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இந்த மாடலுக்கு முக்கியத்துவமானதா இருக்கக்கூடியதா இருக்கும். டைப் ஒண்ணுல நம்ம 2 மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலையான பகடைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க போறோம், சாதாரண பகடைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க போறோம். இப்ப டைஸ்ல நம்ம பார்க்கற ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா நிலையான பகடை. நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும். நிலையான பகடைனா என்ன? எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7 வரக்கூடாது. அதுதான் என்னது நிலையான பகடை. சரி, முதல்ல அந்த கண்டிஷனை செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற டைஸை பார்ப்போம். ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க, 1, 5, 3 அப்படின்னு இருக்கு. கணக்குல என்ன கேட்கறாங்க பாருங்க, 3 எதிர்பக்கம் என்ன? எதனுடைய எதிர்பக்கம் கேட்கறாங்க? 3ஓட எதிர்பக்கம் கேட்கறாங்க. சரி, இப்ப நம்ம கூட்டி பார்ப்போமா? எதிர்பக்கங்கள் 7 வருதா இல்லையா? அப்போ 1யும் 5யும் கூட்டுறேன், என்ன வருது? இங்க பாருங்க, 1யும் 5யும் கூட்டுறேன். எப்பவுமே கிளாக் வைஸ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அடுத்து 5யும் 3யும் கூட்டுறேன், என்ன வருது? 8. அடுத்து பாருங்க, 3 + 3 என்ன வருது? 4. அப்ப என்ன வரல? கூட்டுத்தொகை 7 வரல. 7 வரலங்கிறது என்ன பகடை? நிலையான பகடை. சரி, ஓகே. இது எப்படி நம்ம ஆன்சர் போடலாம் அப்படின்னா, நிலையான பகடைனா சிம்பிளா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். என்ன இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 3 எதிர்பக்கம் என்ன? அப்ப 3ஓட ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னா, எதை கூட்டினா 7 வரும்? 3 கூட எந்த நம்பரை கூட்டினாலும் 7 வரும் அப்படின்றதுதான். 3 கூட இங்க இருக்கிறதுல எந்த நம்பர் கூட்டினா 7 வரும்? 4 கூட்டினா 7 வரும். அப்ப 4 + 3 என்னது? 7. அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் பாருங்க, 4 இருக்கா? அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப நிலையான பகடைனா எப்படி எழுதணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப கூட்டுத்தொகை 7 வரல அப்படின்னா அது நிலையான பகடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம்.
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ள எந்த நம்பரை கொடுத்தா 7 வருமோ ஆன்சர் அதான். ஓகேங்களா? பொதுவாக ஒரு டைஸ் இது மாதிரி கொடுத்துட்டு நமக்கு மாடல் டைப் 1க்கான மாடல் 1. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க. இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவதா ஒரு டைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த கணக்கை நீங்க தான் போட போறீங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைஸ் இருக்கு. ஒரு பக்கம் 1 2 4 2க்கு எதிர்த்தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பகடை, ஒற்றை பகடை, ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது நிலையான பகடையா சாதாரண பகடையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கிறீங்களா? இப்போ இது பாருங்க, 1 2 4 2 4 1 இத கூட்டுத்தொகை 7 வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டீங்களா? சரி, நிறைய ஆன்சர் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோன்னே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, நம்ம அதை எப்படி பார்ப்போமா? இப்போ 1 + 2 என்ன வரும்போது 3, 2 + 4 என்ன வரும்போது 6, 4 + 1 என்ன வரும்போது 5. அப்ப கூட்டுத்தொகை என்ன வரல? 7 வரல. கூட்டுத்தொகை 7 வரலன்னா அது என்ன பகடை? நிலையான பகடை அப்படி தெரிஞ்சிச்சு. நிலையான பகடைனா நமக்கு என்ன தெரியும்? மேல கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் கூட எதை கூட்டினா 7 வரும். இதுதான் நமக்கான பாயிண்ட். அப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு எதிரான பக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்ப 2 கூட என்ன கூட்டினா 7 வரும்? 5 கூட்டினா தான் என்ன வரும்? 7 வரும். இப்போ பாருங்க, ஆப்ஷன்ல 5ன்றது எங்க இருக்கு பாருங்க, பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நிலையான பகடைனா என்னன்னு பார்த்தோம். டைப் 1ல மாடல் 1 நிலையான பகடை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாதாரண பகடையை பத்தி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஆல்ரெடி நம்ம பகடையில என்ன பார்த்தோம் அப்படின்னா நிலையான பகடை அப்படின்னா நான் நல்லா பார்த்தோம். இந்த டைப் 1ல மாடல் 2 அல்லது பார்ட் 2 அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய சாதாரண பகடையை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிலையான பகடைனா கூட்டுத்தொகை 7 வரக்கூடாது. சாதாரண பகடைனா என்ன வரும்? கூட்டுத்தொகை 7 வரக்கூடியதாக இருக்கும். எதிரெதிர் பக்கப்படி கூட்டுத்தொகை. சரி, இப்போ டைரக்டா நம்ம சம்பளமா போலீஸ் செய்யப்படுகிறவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் பயனுள்ள தகவலாக, ஏன்னா அவங்களுக்குமே பகடை வந்து நமக்கு வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்றும் கூட. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு பகடையை செக் பண்ண போகிறோம். அதனுடைய கூட்டுத்தொகை 7 வரனா சாதாரண பகடையா நிலையான பகடையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பகடையை கூட்டி பார்ப்போமா? கிளாக் வைஸ் இந்த நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? கிளாக் வைஸ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன அப்படின்னா 2 + 5 கூட்டி பார்ப்போமா? 2 + 5 என்ன வருது பாருங்க, கூட்டுத்தொகையிலேயே நம்ம 7 வந்துருச்சு. கூட்டுத்தொகை 7 வந்தாலுமே அது என்ன பகடை? சாதாரண பகடை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரி சார், நிலையான பகடைக்கு சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்க? என்ன கேள்வி கேட்டிருக்கோமோ மீதி அது கூட 7 வர்றதுக்கு எந்த நம்பர் கொடுத்தா அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண பகடைக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி, சாதாரண பகடை வரதுக்கு என்ன ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்க பகடை கொடுத்துருக்காங்களா? 2 5 3. இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பகடை இருக்குமா? இப்போ பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் பகடையை நாங்க ஃபிகர் பண்றோம். இப்போ ஆப்போசிட் பகடை என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுல இல்லாத நம்பர் அங்க இருக்கும். அப்போ பாருங்க, 1 இல்ல, வேற என்ன இல்ல, 4 இல்ல, அடுத்து வேற என்ன இல்ல, 6 இல்ல. அப்ப இதெல்லாம் 3 எதிர்பக்கமா வரலாம். நான் சொல்ல வரதுன்னா சாதாரண பகடை கூட்டுத்தொகை 7 வந்தா நம்ம ஆன்சர் எப்படி இருக்குன்னா விளையாடணும். அப்ப இந்த பகடையில இல்லாத இருக்கிறது எல்லாமே என்னவா வரலாம்? 3 எதிர்பக்கமா வரலாம், 2 எதிர்பக்கமா வரலாம், 5 எதிர்பக்கமா வரலாம். சரி, ரைட். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஒரு செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஆப்ஷன் பார்ப்போமா? ஏ ஆப்ஷன் என்ன பாருங்க 1, பி ஆப்ஷன் என்ன பாருங்க 4, சி ஆப்ஷன் என்ன பாருங்க 6, டி ஆப்ஷன் என்ன பாருங்க வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால அது சம்பந்தமே எல்லாம் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போமா? என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது ஆன்சர். நம்ம முன்னாடியே சொன்னோமா? அப்ப கூட்டுத்தொகை 7 வந்துருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பகடைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது எல்லாமே அதனுடைய எதிர்பக்கங்களாக வரலாம். அப்போ 1 எதிர்பக்கம் வரலாம், 4 எதிர்பக்கம் வரலாம், 6 எதிர்பக்கம் வரலாம். சரிங்களா? அதனால இங்க இருக்கக்கூடிய
சரியானது அல்ல. அப்ப இதுக்கான ஆப்ஷன் இது இல்லை. வரையறுக்கப்படவில்லைன்றதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கு. சப்போஸ் நமக்கு ஆப்ஷனை இப்படி கொடுத்தா 1,4,6 இப்படின்னு ஆப்ஷன் ஏ அப்படின்னு செட் பண்ணி பி ஆப்ஷன் 2,4,6 இப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மூணுமே என்ன வரலாம், மூணினுடைய எது பக்கமா வரலாம், ரெண்டினுடைய எது பக்கமா வரலாம், அஞ்சினுடைய எது பக்கமா வரலாம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? சரி ரைட்டு. இப்போ உங்களுக்கு சாதாரண பகுதி தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து இருக்கிற கணக்கை நீங்க சால்வ் பண்ணி பார்ப்பீங்களா? எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பகடை பாருங்க. 1, 4, 6. 4னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்றத நமக்கு கேள்வி. எதனுடைய எதிர்பக்கம்? 4னுடைய எதிர்பக்கம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போமா? நீங்க சால்வ் பண்ணலாமா? இப்போ இதை வந்து கூட்டி பாருங்க. கூட்டுத்தொகை 7 வந்தால் என்ன பகுதி நமக்கு தெரியும்? சாதாரண பகடை. நம்ம பார்க்குற மாடலே என்னது? சாதாரண பகடை அப்படின்றதுனா கட்டாயமாக உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ பாருங்க. இப்போ நீங்க கூட்டி பாருங்க. ஆல்ரெடி நீங்க ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கோம். சரி, இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ற பாருங்க. அப்ப 1 + 4 என்ன வருது? 5. 6 + 4 என்ன வருது? 10. 6 + 1 என்ன வருது? 7. அப்ப 7 வருது. 7 வந்தா என்னது? சாதாரண பகடை. அப்ப 7 வந்தா என்ன பகடை? சாதாரண பகடை. சாதாரண பகடைனா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்க இருக்கிற பக்கத்துக்கு இல்லாத எண்கள் ஆப்போசிட் எண்கள் இருக்கு. அது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு எதிர்பக்கங்களாக வரலாம். அதுதான் என்னது? சாதாரண பகடை. இப்போ 6 4 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்களா? மீதி இங்க இல்லாத நம்பர்லாம் என்ன பாருங்க. இப்போ இந்த டைஸ் இதே மாதிரி ஒரு டைஸ் கொடுப்போம். என்னவா இருக்கும்? 2 இல்லாம இருக்கும், 3 இல்லாம இருக்கும், 5 இல்லாம இருக்கும். அப்ப 4 எதிர்பக்கம் கேட்டா 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். 6 எதிர்பக்கம் கேட்டாலும் அது இதே தான். அப்ப இங்க இல்லாத நம்பர் எல்லாமே அதனுடைய ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும். இப்போ நம்ம ஆப்ஷன் பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இது பிரகாரம் நம்ம எதை இதுல ஆன்சரா எடுக்கணும் பாருங்க. கண்டிப்பா ஏவை எடுக்க மாட்டோம், பியும் எடுக்க மாட்டோம், சியும் எடுக்க மாட்டோம். என்னது ஆப்ஷன்? வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது இருக்கு சரியான விடை. சரி, இதே ஆப்ஷனை வேற மாதிரி செட் பண்ணிருந்தா இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் எடுக்கணும்னா எதை எடுக்க பாருங்க. அப்ப 2 இல்ல. ஓகே ஓகே ஓகே. அப்ப இத கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறதில்ல, ஆன்சரா எடுக்க போறதில்ல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 6 அங்க இருக்கு. அப்ப இதையும் நம்ம ஆன்சரா எடுக்க போறதில்ல. ஆப்ஷன் ஏ எடுக்க போறதில்ல. அடுத்து பி பாருங்க 2 5 1. 1 ஆல்ரெடி பக்கத்துல இருக்கு. அதையும் நம்ம ஆன்சரா எடுக்க போறதில்ல. அப்ப ஆப்ஷன் என்னது? சி தான் இருக்கு சரியான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வரையறுக்கப்படவில்லை குழுக்குலதான் இது மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரா எடுக்கணும். சாதாரண பகடைனா நமக்கு என்ன தெரியும், இங்க இருக்கக்கூடிய பகடைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு எதிர்பக்கங்களாக அமையலாம். ஓகேங்களா? சரி, அப்ப ஓகேங்களா? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? இப்ப சாதாரண பகடை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, நிலையான பகடை என்னன்றத நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சரி ரைட். அடுத்து நம்ம பார்க்கலாம். பகடையில் நம்ம ஆல்ரெடி டைப் 1ல மாடல் 1 மாடல் 2 சாதாரண பகடைனா என்ன, நிலையான பகடைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் 2. டைப் 2ல ஒரு 3 மாடல் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மாடலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டைஸ் கொடுக்குறாங்க. அந்த டைஸில் இருக்கக்கூடிய நம்பர் முதல் டைஸும் சரி, ரெண்டாவது டைஸும் சரி, இது ரெண்டுத்துலையுமே வெவ்வேறு எண்களாக இருந்தால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னதான், ரொம்ப எளிமையான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். கட்டாயமாக நம்மளால ஒரு வினாவை போட முடியும் அப்படின்றது தான். மெடிசனிங்கை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் அப்படின்னு வரப்ப ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய தான். சரி, இதே ரூல்ஸ் தான். என்ன பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது நிலையான பகுதினா என்ன, சாதாரண பகுதினா என்ன. இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி பார்ப்போம். இதுல டைப் 2ல மாடல் 1 என்ன அப்படின்னா, இது மாதிரி 2 பகுதி கொடுத்துருவாங்க. இந்த 2 பகுதியை கொடுத்துட்டு இந்த 2 பகுதியுமே பாருங்க 2 3 1 5 6 4 ரெண்டுத்துலயுமே சிமிலர் நம்பர் இல்ல, டிஃபரண்ட் நம்பரா இருக்கு. அப்ப டைப் 2ல மாடல் 1 என்னன்னா, வெவ்வேறு எண்கள் இருந்தா அதுக்கு எப்படி ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சரி, இது மாதிரி நம்ம முன்னாடி பார்த்துப்போம். ஒரு பகுதியை மட்டும் கொடுத்துட்டா சாதாரண பகுதியா நிலையான பகுதியான்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ணுவோம். இப்போ இது மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு
நமக்கு வெவ்வேறு எண்கள் இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரண நிலையான வகையா பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு பாருங்க. 1 2 3 அப்படினோம், 4 5 6 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுமே என்னது வெவ்வேறு எண்கள் இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன கேட்கறாங்க பாருங்க, 2க்கு எதிரான எண் என்ன, 2க்கு எதிரான எண் என்ன. இப்ப முன்னாடி வந்து ஒரு டைஸ் கொண்டு இருக்கோம், இத மட்டும் நம்ம கூட்டுத்தொகை கிளாக் வைஸ் போட்டு 7 வந்தா சாதாரண பகடை, 7 வரலனா கூட்டுத்தொகை என்ன பகடை, நிலையான பகடை அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி ரெண்டு டைஸ் வரப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பகடைக்குமே கூட்டுத்தொகையை செக் பண்ணணும். கூட்டுத்தொகை 7 வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பாருங்க, நான் 2 எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கூட்டுத்தொகை செக் பண்றேன். 2 + 3 என்ன வருது 5, 3 + 1 என்ன வருது 4, 2 + 1 என்ன வருது 3. அப்ப இது வரல. ஓகேங்களா? இப்போ இது வரலன்னு நம்ம விட்டுற கூடாது, பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். கூட்டுத்தொகை 7 வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, 5 + 6 11, 6 + 4 10, 4 + 5 9. இப்போ பாருங்க, ரெண்டுத்துலயுமே கூட்டுத்தொகை 7 வரல. அப்ப கூட்டுத்தொகை 7 வரவில்லை என்றால் அது என்ன பகடை, நிலையான பகடை. நிலையான பகடை வந்தா நமக்கு என்ன தெரியும், கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்காங்க, 2 எதிர் எண் என்ன அப்படின்னா இது கூட என்ன கூட்டினா 7 வரும். அப்ப 2 + 5 என்னது 7. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது 5 அப்படின்னா இதற்கான விடை. அப்ப முதல்ல ஸ்டாண்டர்டைஸா இல்ல சிம்பிள் டைஸா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு நம்ம இதை போடக்கூடியதாக இருக்கணும். ரெண்டு பகடை கொடுத்தாலும் வெவ்வேறு எண்கள் இருக்கிறப்ப அதெல்லாம் நமக்கு மாடல் 1. சரிங்களா? டைப் 2ல இப்போ அடுத்த கணக்கு நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கணக்கு நீங்களே சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்க, டைஸ் எடுத்து பாருங்க, 2 3 4. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 5 6 1. இதுக்கு 3னுடைய எதிர் எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 3ஓட ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைஸ் எடுத்து கூட்டி பார்க்கணும். கூட்டுத்தொகை 7 வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே என்னது வெவ்வேறு எண்களை கொண்டது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, 2 + 3 நான் கூட்டுறேன், என்ன வருது 5. 4 + 3 நான் கூட்டுறேன் 7. கூட்டுத்தொகை என்ன வந்துருச்சு 7 வந்துருச்சு. அப்ப இது என்ன பகடை அப்படின்னு பாருங்க, கூட்டுத்தொகை 7 வந்தா அது என்ன பகடை, சாதாரண பகடை. ஓகேங்களா? அப்ப அது சாதாரண பகடை முடிவு பண்ணிட்டோம். சாதாரண பகடை முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இப்ப 3 எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 3 எந்த பகடையில இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது மாதிரி வருது, 3 எந்த பகடையில இருக்கு, இந்த பகடையில இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 4 3. அப்ப 3 இங்க இருக்கிறப்ப 3க்கு ஆப்போசிட்ல என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இல்லாத நம்பர் எல்லாமே ஆப்போசிட் நம்பர். இந்த பகடையில இல்லாத நம்பர் இப்ப நம்ம பார்க்கறோம் பாத்தீங்களா, இது A வெச்சுப்போம், இது B வெச்சுப்போம். இப்ப A பகடையில தான் 3 இருக்கு. அப்ப 3ன்றது இந்த டைஸ், இந்த A டைஸ் இல்லாத எல்லாமே என்னவா இருக்கலாம், 3ஓட ஆப்போசிட்டா இருக்கலாம். அப்ப என்ன இருக்கலாம், 5 ஆப்போசிட்டா இருக்கலாம், 6 ஆப்போசிட்டா இருக்கலாம், 1 ஆப்போசிட்டா இருக்கலாம். அப்ப இது எல்லாம் தான் எதனுடைய ஆப்போசிட்டா இருக்கும், 3னுடைய எதிர்பக்கமாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். A ஆப்ஷன் நான் வைக்கலாம் 5, B ஆப்ஷன் நான் வைக்கலாம் 6, C ஆப்ஷன் நான் வைக்கலாம் 1, D ஆப்ஷன் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்தா நம்ம எதை ஆன்சர் எடுக்கணும், வரையறுக்கப்படவில்லை அப்படின்றத ஆன்சர் எடுக்கணும். சப்போஸ் நமக்கு ஆப்ஷன் இது மாதிரி செட் பண்ணா கரெக்டான ஆன்சர் என்னது 5 6 1 அப்படின்றது என்னது 3னுடைய எதிர்பக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கு. அது 3 மட்டும் இல்ல, 4 கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும், 2 கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். அப்ப இந்த டைஸ் இல்லாதது அதனுடைய எதிர்பக்கங்களாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம பகடையில டைப் 2 பார்த்தோம். டைப் 2ல ஒரு எண் மட்டும் சமமா இருக்கக்கூடியதை இப்போ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா வெவ்வேறு எண்கள், ரெண்டு பகடையில வெவ்வேறு எண்கள் இருக்கக்கூடியதை பார்த்ததா இருந்துச்சு. இப்போ டைப் 2ல மாடல் 2 இது மாதிரி ரெண்டு பகடை கொடுத்துருவாங்க. இந்த பகடையில ஒரு எண் மட்டும்தான் சமமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பகடையை பாருங்க, இந்த ரெண்டு பகடையில எந்த எண் சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 5 5 இந்த ஒரு எண் மட்டும்தான் என்னவா இருக்கு, சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ரைட். இப்ப இது மாதிரி ரெண்டு பகடை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு எண் சமமாக இருந்தாலே
நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல்ஸ்லாம் சாதாரண பகடை, நிலையான பகடை அப்படின்றதுலாம் கண்டுபிடிப்போமா. இப்போ என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, அது சாதாரண பகடையானு செக் பண்ண தேவையில்ல, நிலையான பகடையானதையும் செக் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எண் சமமா இருந்துட்டாங்கன்னா நீங்க அந்த சீட்டை செக் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதுதான் டைப் 2 மாடல் 2. சரி, இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். இப்போ என்னன்னா, இது மாதிரி டாட் வச்சு கேட்கலாம், சிம்பிள் வச்சு கேட்கலாம், ஏபிசிடி வச்சு கேட்கலாம், இது மாதிரியான கணக்குகள் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டாட்டை பேஸ் பண்ணி இது பண்ண போறோம். இது எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கடையை பாருங்க, ஃபர்ஸ்ட் பக்கடையை பாருங்க. இந்த பக்கடையில் என்ன இருக்கு பாருங்க, 2 1 5 டாட் இருக்கா. இங்க பாருங்க 2 6 3. அப்ப ஒரே ஒரு இது மட்டும் சமமாக இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப 2 டாட் அப்படின்றது என்ன இருக்கக்கூடியதா இருக்கு, சமமா இருக்கக்கூடியதா இருக்கு. சரிங்க சார், ஒரு எண் சமமா இருந்தா எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரு எண் சமமாக இருந்தா மட்டும்தான் 6 இருக்கிற அனைத்துக்கும் எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்க முடியும். 2 எண் சமமா இருந்தாலும் அனைத்துக்கும் எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு எண் சமமாக இருந்தா என்ன பண்ணலாம், அனைத்துக்கும் எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்கலாம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போமா. இப்ப அந்த நம்பரை எடுத்துட்டு எழுதுங்க. இப்ப 2 டாட் இருக்கா, அதனால 2 ஃபர்ஸ்ட் நான் அந்த பகடையை மட்டும் எடுத்துக்கிறேன். 1வது பகடை, இது 2வது பகடை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த பகடையை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாக் வைஸ் வேற மாற்ற போறேன். அடுத்து எத்தனை நம்பர் இருக்கு, எத்தனை புள்ளி இருக்கு, ஒரு புள்ளி இருக்கு. அடுத்து இதுல இருந்து ஒரு கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா வந்து 5. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க 2 பகடை இருக்குங்களா, அந்த 2ன்ற நம்பரை அப்படியே எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். இப்போ இங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6. அப்ப கரெக்ட்டா அதுக்கு நேரா 6. அடுத்து இத கிளாக் வைஸ் போகணும். கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, 3. இப்போ 1 உடைய எதிர்பக்கம்னு கேட்டா 6, 5 உடைய எதிர்பக்கம்னு கேட்டா 3. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இங்க மட்டும் 2 2 அப்படியே இருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இல்லாத ஒரு எண்ணை எடுத்து நம்ம எழுதலாம். இங்க என்ன எழுதலாம், இல்லாத நம்பர் என்னது, 2 இருக்கு, 1 இருக்கு, 5 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. என்ன இல்ல, 4 இல்ல. அப்ப 2 உடைய எதிர்பக்கம்னு கேட்டா என்னது, 4. இப்ப நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 1இன் எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. 1க்கு எதிர்பக்கம் என்னவாக வருது, 6ஆக வரக்கூடியதாக இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர், அப்ப டி தான் இதுதான ஆன்சராக இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சம் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க எவ்வளவு குயிக்கா போட முடியும் அப்படின்றத பாருங்க, அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, பகடை இருக்குங்களா, ஒரு பகடை கொடுத்துருக்காங்க, 2 பகடை, 5 3 4 5 2 1. இதுல 5 உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்றத கேட்கிறாங்க. ரூல்ஸ் என்ன பாருங்க, ஒரு பகடை மட்டும் தான் சமமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ஒரு பகடை மட்டும் சமமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை எடுத்து அப்படியே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பகடையோட நம்பரை அதுல நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனா போடணும். 4. அடுத்து கிளாக் வைஸ் போட்டா 3 எழுதியாச்சு. அடுத்து 2வது பகடை, அந்த 5ன்ற அந்த இது வந்து போடக்கூடியதா இருக்கும். இப்போ கிளாக் வைஸ் 2, அடுத்து கிளாக் வைஸ் 1. அப்ப இப்போ ரெண்டுமே 5 இருக்கிறப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், இதுல இல்லாத நம்பர் எடுத்து நம்ம எழுதக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க இல்லாத நம்பர் இது 6. அப்ப இது எதனா இதனுடைய எதிர்பக்கம் இருக்கும். 5 எதிர்பக்கம் இது 6, 4 எதிர்பக்கம் இது 2, 3 எதிர்பக்கம் இது 1. அப்ப கணக்குல நமக்கு என்ன கேட்கிறாங்க, 5 எதிர்பக்க எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப என்ன ஆன்சராக இருக்குங்க பாருங்க, 6 தான் அதனுடைய எதிர்பக்கம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 டைஸ் பார்த்துக்கலாம். இதுல நம்ம உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும்ல, அதுதான் நம்ம எழுதிருக்கோம் பாருங்க. 1 3 5 6 2 3. 4னுடைய எதிர்பக்கம் என்ன, இதுதான் உங்களுடைய ஹோம்வொர்க். மறக்காம சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. இதுல எது சமமாக இருக்கு அப்படின்னா 3 என்ற அந்த ஒரே ஒரு எண் மட்டும் தான் சமமா இருக்கு. அப்ப அது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். இப்ப நமக்கு வந்து 2 பகடை வரைக்கும் வரப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கரெக்டாக கண்டிஷனாக வரணும். சப்போஸ் 3 பகடை கேட்டா, 4 பகடை கேட்டா, 5 பகடை கேட்டா எப்படி பண்ணலாம், அவன் எத்தனை பகடை போனாலும் கேட்கணும். நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, பயப்படவே தேவையில்லை. நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லுது,
ஒரு பகடை சமமாக இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டு பகடை சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ பாருங்க, இது 1வது பகடை, இது 2வது பகடை, இது 3வது பகடை. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பகடை எடுத்துக்கிறேன், 1 6 3 இருக்கு. 2வது பகடை எடுத்துக்கிறேன், 3 4 5 இருக்கு. அவன் क्वेश्चन என்ன கேக்குறான் பாருங்க, அடுத்து 2 உடைய எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறான். இப்போ இதுல ஒரு பக்கம் சமமா இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியுமா? இப்போ ட்ரை பண்ணுங்க. 1 3. இப்போ இது ரெண்டுத்துலயும் சமமாக இருக்கக்கூடியது என்னது? 3. நம்ம முன்னாடியே ஒரு விஷயத்தை சொன்னோம், ஒரு பக்கம் சமமாக இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், மற்ற இருக்கிற எல்லா நம்பருக்கும் எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல் டைஸையும் 2வது டைஸையும் நம்ம என்ன பண்ணலாம், வச்சு போடலாம். அப்போ 3ன்றது காமனான இருக்கக்கூடிய நம்பர். இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டீங்கன்னா என்ன வரும், 6. அதுக்கு கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 1. இப்போ இங்க 3 இருக்குங்களா, அந்த 3 எடுத்து அப்படியே எடுக்கலாமா? அடுத்து பாருங்க, இதுக்கு கிளாக் வைஸ் போட்டா என்ன வரும்போது 4, இதுக்கு கிளாக் வைஸ் போட்டா என்ன வரும்போது 5. ஓகேங்களா? இப்போ இல்லாத ரெண்டு நம்பர் சிமிலரா இருக்கா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இல்லாத நம்பர் எடுத்து எடுக்கணும். அப்போ 1 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, மீதி என்ன இல்ல, 2 இல்ல. அங்க அவன் என்ன கேக்குறான் பாருங்க, 2க்கு எதிர்பக்க எண் என்னன்னு கேக்குறான். 2ஓட எதிர்பக்க எண் என்னன்னு கேக்குறான். அப்ப 2ஓட எதிர்பக்க எண் என்னது, 3. ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு. அப்ப 3ன்றது சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஒரு பக்கம் கேட்டாலுமே நம்மளால ஈஸியா போடலாங்க, பயப்படவே தேவை, எளிமையான கணக்கு. சரிங்களா? அடுத்து இந்த ஏபிசிடி வச்சு நம்மளை கேட்பாங்க, இதை நீங்க வந்து ஹோம்ஒர்க்காகவே ட்ரை பண்ணலாமா? சரி ரைட்டு. கணக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க, இது எப்படி எடுக்கலான்ற ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க. கே இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு. ஒரு பகுதியில் கே ஏ பி. அடுத்து பாருங்க ஹெச் எம் கே அப்படின்றது இருக்கு. அடுத்து பி பி ஹெச். இதில் என்ன கேட்குறாங்க, ஏவோட எதிர்பக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் பகுதியும் 2வது பகுதியும் எதெல்லாம் சமமாக இருக்கான்னு பாருங்க. ரெண்டுத்துலையும் சமமாக இருக்கக்கூடியது என்னது, கே கே. அப்போ ஒரு பகுதி சமமாக இருந்தா ஓகேங்களா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியுமா, இதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், அடுத்து இதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ என்ன பண்ணோம், இதுல இருந்து கிளாக், இதுல இருந்து கிளாக். அப்போ ஏவோட எதிர்பக்கம் என்னன்றது நமக்கு தெரியக்கூடியதா இருக்கணும். கீழே கமெண்ட் செக்ஷன் என்ன பண்ணுங்க, கீழே ஏவோட கிளாக் வைஸ் ஏவோட எதிர்பக்கம் என்னன்றத அதை நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த மாடலை பார்க்கலாம். சரி, பகலையில் நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா டைப் 2ல மாடல் 3. ஃபர்ஸ்ட் மாடல் 1 என்ன பார்த்தோம்னா வெவ்வேறு எண், 2 பகடை இருக்கும், அதில் வெவ்வேறு எண்கள் இருக்கக்கூடியதை பார்த்துருக்கோம். அதில் சாதாரண நிலையான பகடையை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டைப் 2 பார்த்துருக்கோம், 2 பகடை இருக்கும், 2 பகடையில் ஏதாவது ஒரு எண் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி 2 பகடை இருக்கு, இதில் 2 எண்கள் சமமாக இருக்கலாம், 2 பகடையோ 3 பகடையோ 4 பகடையோ 2 எண்கள் சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக தெளிவாக பார்க்கணும். வேற ஒன்றுமே இல்லை, இதோட இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பார்க்கவே புரியக்கூடியதாக இருக்குது. மெஜாரிட்டி கான்செப்ட் கொஸ்டின் டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ இல்லை டிஎன் யூஎஸ்ஆர்டியோ எல்லாமே இந்த மாடலை பேஸ் பண்ணி நமக்கு கேள்விகள் அதிகமாக இடம்பெறக்கூடியதாக இருக்குது. பார்க்க நம்மளை பயமுறுத்தவங்க சொன்னோம், 4 பிக்சர் 5 பிக்சர் போச்சு, ஆனால் அந்த பிக்சரில் ஒன்றுமே இல்லை, அது எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டா அது ஈஸி தான். சரி பார்ப்போமா? இப்போ பாருங்க, 2 எண் சமம், எப்படி சமமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, 3ன்ற எண் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஒரு எண் சமமா இருக்கா? அடுத்து பாருங்க 1ன்ற எண் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சரி ரைட். இப்போ உதாரணத்துக்கு இதுல 4 இப்போ இது மாதிரி 2 எண் இந்த பகுதியும் இந்த பகுதியும் 2 எண் சமமா இருந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பர் தான் அதனுடைய ஆப்போசிட். இதுதான் அதோட ஆப்போசிட், ரிமைனிங் நம்பர் தான் ஆப்போசிட். அப்போ இதுக்கு ஆப்போசிட் எது? 5 தான் இதோட ஆப்போசிட். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சு வச்சு பாருங்க. அப்போ இதில் வந்து இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஒரு எண் சமமாக இருந்தால் இருக்கிற எல்லா நம்பரும் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நமக்கு டைம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸை செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 3 பிக்சர் 4 பிக்சர்லாம் வரணும், நம்ம பயன்படணும், அவங்களுக்கு ஒன்று நடக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி தெளிவாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும், வேற யாரும் தெரியணும். சரி ஓகே, கணக்கு வரலாமா? பாருங்க 3 4 1 ஃபர்ஸ்ட் கணக்கு, ஃபர்ஸ்ட் பிக்சர். இந்த பிக்சர் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? டைஸ் 1 3 1 5. இப்போ என்ன கேட்குறான்னா இந்த பிக்சரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்ன்றதையும் சொல்லிடுறோம் பாருங்க. கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணணும். இங்கே என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க,
4க்கு எதிரானது. இப்போ 2 டைஸ்ன்னு வரப்ப நமக்கு ரொம்ப ஈஸி. மீதி இருக்கிறது நம்ம அப்படியே ஆன்சரை போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டைஸ் 4 டைஸ் பார்க்குறப்ப தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியாதா இருக்கும். இதில் எதில் சமமாக இருப்பாங்க, 3 சமமாக இருக்குது, 3 சமமாக இருக்குது, 1 சமமாக இருக்குது, 1 சமமாக இருக்குது. அவன் கணக்கில் என்ன கேட்குறான், 4 ஆப்போசிட்டு, மீதி ரிமைனிங் நம்பர் என்ன பண்ண போகிறோம் அப்படியே போடுறோம். அப்போ 4 ஆப்போசிட் என்னது 5. அப்போ இதுதான் என்னது என்னுடைய ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க. 2 டைஸில் 2 நம்பர் சமம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அது தெளிவாக புரிஞ்சுக்கினா மட்டுமே போதும். என்ன பண்ண தேவையில்ல, கஷ்டமே பட தேவையில்ல. சரி ரைட்டு, அடுத்து பாருங்கள். இது மாதிரி கலர்லாம் கொடுத்துட்டு நம்மளை கலர்ஃபுல்லான கலர்லாம் கேட்பாங்க. நம்ம ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய தரகர்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஆனால் நம்மளாம் பண்ண மாட்டோம், ஏமாற மாட்டோம். நம்ம தெளிவாக படிச்சிட்டோம், அது போட்டுருவோம். சரிங்களா? இங்கே பாருங்க, க்ரீன், ரெட், ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, ப்ளூ, பர்பிள், க்ரீன், பர்பிள், எல்லோ, க்ரீன். இதில் என்ன கலர் கேட்குறாங்க பாருங்க, நீல கலர். நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே வந்து 2 டைஸ் இருந்துச்சு, அதனால டைரெக்டாக ஆன்சர் நம்ம போட்டோம். இப்போ 4 டைஸ் வரப்ப கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிக்சர்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 சமமாக இருக்கா, இப்போ 1ஆம் நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். 1ஆம் நம்பரில் 2 டைஸ் சமமாக இருக்கா பாருங்க. க்ரீனு இங்கே என்ன இல்லை, க்ரீன் இல்லை, அப்போ அது இல்லை. ரெட்டு, ப்ளூ. அப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு. ஆனால் நம்மளை கேட்கறது என்னது, ப்ளூ கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த 2 டைஸையும் எடுக்க மாட்டோம். 1ஆவது டைஸு 2ஆவது டைஸு கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம். அடுத்து பாருங்க, 3, 4 செக் பண்ணி பார்ப்போம்னா, இப்போ பாருங்க, ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இந்த டைஸை செலக்ட் பண்ணுறப்ப கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம டைஸ் செலக்ட் பண்ணுற விதம் இருக்குது. 3 டைஸ் 4 டைஸ் கொடுக்குறப்ப இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, ஆனால் ப்ளூக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு டைஸ் தான் நம்மளால பண்ண முடியும், ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி 2 சமமாக இருந்தால் ரிமைனிங் நம்பர் அதனுடைய ஆப்போசிட், அதுக்கு மட்டும்தான் அதனால் நம்மளால பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்து பாருங்க, இந்த பிக்சர் பார்ப்போம். ப்ளூ இருக்கு, க்ரீன் இருக்கு, பிங்க் இருக்கு, க்ரீன் இருக்கு. அப்போ பாருங்க, இதில் பிங்க்கு, க்ரீனு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா, ப்ளூ கேட்டிருக்கோம். அப்போ ப்ளூக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கு, ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ. ஓகேங்களா? அப்போ எல்லோ ஆன்சர் என்ன பாருங்க, மஞ்சள். அவ்வளோதாங்க. அருமையான ஆன்சர் கொடுத்துருமா? சரி, அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? எப்படி இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக் வைப்போமா? இதை நான் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறேன், நீங்களும் அதை சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ பிக்சர் 1, டைஸ் 1, டைஸ் 2, டைஸ் 3, டைஸ் 4 அப்படின்னு இருக்குது. இப்போ கொஸ்டின் நான் சொன்னேன் முன்னாடியே, 3 பகடை 4 பகடை வந்துட்டாங்க. நமக்கு எது முக்கியம், கொஸ்டின் முக்கியம். 3க்கு எதிரான எதுவும் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 டைஸ் 5, 6, 6, 5 2 சமமாக இருக்கா? சரி ரைட்டு. அவன் கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான் பாருங்க, 3க்கு ஆப்போசிட் நம்ம என்ன போடுறீங்க, 3க்கு ஆப்போசிட்டு 4 கொஞ்சம் போச்சு. எங்கே இருக்கு பாரு, மிஞ்சி போனால் 3 செகண்ட் கூட ஆகும் இந்த கணக்கு ஆன்சர் போடுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ 4 டைஸ் வந்துச்சு, 5 டைஸ் வந்துச்சுன்னு உட்காந்துட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? சரி, இதை வந்து நீங்கள் முழுக்க பியூராகவும் போகிறதா போடுறீங்க. எப்படி என்ன கான்செப்ட் ஐடியா அப்படின்றது மட்டும் பார்ப்போம். டைஸ் 1ல் என்ன பண்ணுறாங்க, 4, 5, 1, 5, 6, 4, 2, 4, 1, 2, 5, 6, 4ஓட எதிர்ப்பு கேட்கலாம். இது மாதிரி 2 டைஸ்க்கு 3 டைஸ்க்கு மேலே போதாலும் நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம பிக்சர்ஸை செலக்ட் பண்ண முடியுதா. அப்போ 4க்கு எதிர் வரக்கூடிய எண். அப்போ கண்டிப்பாக 4, 2 ரூபா வரப்போ அந்த பிக்சர்ஸ் எடுக்க மாட்டோம். பாருங்க, இதுவோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அசம்ஷன் நம்ம வரக்கூடியதாக இருக்கும். வேற எதாவது நம்ம செலக்ட் பண்ணலாம்னு பாருங்க. இங்கே 4 இருக்கு, 1 இருக்கு, 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. அப்போ பாருங்க, 5, 5 ஆனால் 1 தான் வருது. இங்கே என்ன இருக்கு, 6, 1 இருக்கு. ஓகே, அடுத்ததை செக் பண்ணுங்க. 2 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு. ஆனால் நம்ம கேட்டுருந்தே என்னது, 4 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2, 5, 6, 2, 5, 6. இப்போ பாருங்க, இதில் ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்கே 2 சமமாக இருக்கு, இங்கேயும் 2 சமமாக இருக்கு. அப்போ இங்கே 5 சமமாக இருக்கு, இங்கே 6 சமமாக இருக்கு. அப்போ 2ஆவது நம்பர் பிக்சரையும் 4ஆவது நம்பர் பிக்சரையும் நீங்கள் மிங்கிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்க வேண்டியதாக இருக்கும்.
5 6 5 6. அப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்கான், 4 எதிர்பக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரைஸு ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ரீசனிங் பார்ட் பகடையில் வந்து நம்ம தொடர்ச்சியான மாடல்களை பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட நினைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் டைஸ் மாடல், ஏன்னா இதில் இருந்து நமக்கு வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஓப்பன் டைஸ் மாடல் நம்ம முன்னாடி பார்த்த மாடல்களோட ரொம்ப ஈஸியான ஒரு மாடல். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு படங்களை கொடுத்துட்டு இது எதனுடைய எதிர்பக்கங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வினா வரலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த பகடைகளை உருவாக்க முடியும் அப்படின்ற வினாக்களை கேட்கலாம். மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். ரொம்ப எளிமையானதுங்க. நீங்கள் பகடையை பற்றி என்ன பண்ண தேவையில்ல, பயம் அப்படின்ற ஒன்று இருக்கவே தேவையில்ல. சரி, இந்த ஓப்பன் டைஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் ஒரு சில கணக்குகளை போடுறேன், ஒரு சிலது நான் ஹோம்ஒர்க்காக தரேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்றாங்க. டைஸை இப்படி கொடுக்கலாம். இப்போ 4 எதிர்பக்கம் என்ன, 6 எதிர்பக்கம் என்ன, 1 எதிர்பக்கம் என்ன அப்படின்ற மாதிரியான வினாக்கள் வரலாம். இது மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா, 1 விட்டு ஒரு நம்பர்னா அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ 4 ஆப்போசிட் எதா இருக்கும் அப்படின்னா 5. அப்போ 3 ஆப்போசிட் என்னவா இருக்கும், 6. அப்போ 1 விட்டு ஒரு நம்பர். மீதி இருக்கக்கூடிய நம்பர் தான் பாருங்க 1 2. அப்போ 1 2 அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அப்போ 1 விட்டு ஒரு நம்பர் இது மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்கன்னா 4 ஆப்போசிட். அப்போ நான் 3 விட்டு ஒரு நம்பர் எடுக்கணும். அப்போ 4 ஆப்போசிட் ஆச்சு. அடுத்து பாருங்க 3 ஆப்போசிட் ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும். 1 ஆப்போசிட் 6. அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து நம்ம அப்படியே கொடுக்கலாம் 1 2 அப்படின்றது. சரி, இப்போ ரெண்டாவது நான் உங்களுக்காக சால்வ் பண்ணுறேன். 3 4 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த படம் அப்படியே வந்து நம்ம அப்படியே எடுக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எடுக்கணும். 1 விட்டு 1. அப்போ 4 ஆப்போசிட் தானே 5 இருக்கும். படம் எப்படி கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணும், 1 விட்டு ஒரு நம்பரை நீ ஆப்போசிட் நம்பரை எடுத்துக்கணும். அப்போ 3 என்னது 6 இருக்கும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது அதனுடைய ஆப்போசிட் 1 விட்டு 2. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இவ்வளோதானே, ஸோ சிம்பிள். இப்போ 3வது சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சரிங்களா? 3வது சம் வந்து நீங்கள் தான் போட போறீங்க. ஒரு ஐடியா உங்களுக்கு நான் தரேன். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பியோட ஆப்போசிட் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன ஐடியா வைக்கிறேன். இப்போ 1 விட்டு 1லாம் இப்போ ஏ எடுத்தீங்கன்னா ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் எடுக்க முடியாது. இப்போ இ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் எடுக்க முடியாது. இப்போ ரிமைனிங் எடுக்கிறது அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கும். இதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க, ஆன்சராக பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்ப்போம். இது மாதிரி சிம்பிள் கொடுத்தா, ஏன்னா எவ்வளோ பேர் என்னன்னா நம்பர்ஸ் கொடுக்குறப்ப எந்த ஒரு பயமும் இல்லை. சிம்பிள் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா குழப்பம் வரக்கூடியது. டாட் சிம்பிள் இருக்கும், அதனால வரப்ப குழப்பமும் பயமும் வரக்கூடியது. கவலையே விடாதீங்க, ரொம்ப ஈஸியாக தட்டி பார்ப்பாங்க. நம்ம கான்செப்ட் பண்ணாது 1 விட்டு ஒரு நம்பர். பாருங்க 1 விட்டு ஒரு நம்பர் இப்படி போட்டால் அதுக்கு ஆப்போசிட் என்ன வரலாம், இந்த டாலர் சிம்பிளாக இருக்கும். அடுத்து பாருங்க, இங்கே மீதி என்ன இருக்கு, இது இருக்கா, ஆஷ் என்ன வரும் அட். மீதி என்ன இருக்கு, பிளஸ் மைனஸ். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் இங்கே தொடங்குறேன், இந்த ஸ்டார் அந்த பெருக்கல் சிம்பிள் எடுத்து அது ஒரு நம்பர் விட்டு நான் இன்னொரு நம்பர் பார்க்கணுமா, பார்த்தா நான் வந்து டாலர் வருது. அடுத்து பாருங்க, இது மாதிரி பிக்சர் இருக்கு, நான் இதை எழுதுறேன், 3 விட்டு எடுத்து பார்க்கணுமா, இப்போ பார்த்தா என்ன வருது, அட்டு வருது. மீதி ரிமைனிங் இருக்குது அதனுடைய ஆப்போசிட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்போ ப்ளஸோட ஆப்போசிட் என்ன இருக்கும், மைனஸாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து இது மாதிரியான டைஸ் இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நான் இதோட கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதில் இன்னொரு வாசகம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல புள்ளி வச்சா என்ன ஆகும் பாருங்க, கண்டிப்பாக டாலரோட ஆப்போசிட் எதுவும் வராது, ஆஷா வராது. ஏன் காரணம், இது ரெண்டும் அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர், அதனால வராது. பிளஸும் இதில் வராது. ஏன்னா இங்கே பாருங்க, ஆஸ் பிளஸ் ரெண்டு ஜாயின் ஆகக்கூடிய இடம் இருக்குங்களா, அப்போ
அதனால பிளஸும் ஆசோட எதுவும் வராது. அப்போ மற்ற ரூபா வரணும். அது மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி பாயிண்ட் அந்த படத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 5ல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 4னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப எளிமையாக ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் கிடைக்கும். சரி, இந்த பேசிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டைஸில் எது வந்து இந்த ஓப்பன் டைஸை வச்சு இதில் எது வந்து பகடைகளாக அமைவதற்கான காரணங்களாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஆப்போசிட் நம்பர் செலக்ட் பண்ணுவோமா? சரி, இப்போ பாருங்க, நான் 4 எடுக்கிறேன். 4 விட்டு ஒரு நம்பர். அப்போ 4 விட்டு ஒரு நம்பர் எடுத்தாங்க 1, 4க்கு ஆப்போசிட் 1. அடுத்து 6 எடுக்கிறேன். 6க்கு ஆப்போசிட் 2, 1 விட்டு 1. அப்போ ரிமைனிங் இருக்கிறது அதனுடைய ஆப்போசிட் நம்பர். ஓகேங்களா? சரி, அப்போ நான் ஆப்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டா அப்போ 4னுடைய எதிர்பக்கம் 1, 6னுடைய எதிர்பக்கம் 2, 5னுடைய எதிர்பக்கம் 3. பிரச்சனை இல்லையா? இப்போ எதுலாம் டைஸா அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து A, B, C, D. அவங்க என்ன பண்றாங்க, 4 D கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுத்து நம்ம டைஸ் உருவாக்க சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா டைஸ் கொடுத்துருவாங்க. அந்த டைஸ் கொடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், விஷயத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆப்போசிட் நம்பரை இப்போ ஆப்போசிட் நம்பரை வச்சிருந்தா இந்த டைஸ் உருவாகாதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்க்கணும். 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது 1க்கு ஆப்போசிட் எதுங்க? இங்க பாருங்க, 1க்கு ஆப்போசிட் 4. கண்டிப்பா 1க்கு ஆப்போசிட் 4 என்ன பண்ண முடியாது, டைஸ் உருவாக்க முடியாது. ஏன்னா 1க்கு ஆப்போசிட் 4 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, வேற ஒரு டைஸ்ல தான் வரும். அந்த டைஸை உருவாக்க முடியாது. அடுத்து பாருங்க, 6 எடுத்துக்கோமா? 6ஓட ஆப்போசிட் 2, அது இல்ல. ஓகே, அடுத்து 3 எடுத்துக்கோம். 3ஓட ஆப்போசிட் 5, அதுவும் இல்ல. ஓகே, 1ஓட ஆப்போசிட் 4 இல்ல. அப்ப B வந்து ஒரு டைஸா உருவாக்கலாம். அப்ப பாருங்க, இதனுடைய ஆப்போசிட் நம்பர் சிமிலரா அந்த இதுல இருந்துச்சுன்னா அந்த டைஸை உருவாக்க முடியாது. இல்லாம இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், ஒரு டைஸா உருவாக்கலாம். சரி, அடுத்து C பார்ப்போமா? 5ஓட ஆப்போசிட் 3 இல்ல. 6ஓட ஆப்போசிட் பாருங்க 2 இல்ல. அடுத்து பாருங்க 1ஓட ஆப்போசிட் 4, அதுவும் இல்ல. அப்ப C-யும் என்ன பண்ணலாம், ஒரு டைஸை உருவாக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த பிக்சரை பாக்குறீங்கன்னா இப்போ 1க்கு ஆப்போசிட் 4, அந்த 1க்கு ஆப்போசிட் 4 இருக்கு. அதனால நான் அந்த பிக்சரை எடுக்கல. இது வந்து தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க D ஆப்ஷன். நான் 2 எடுக்கிறேன். 2க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 6 இருக்கு. அப்ப இந்த பிக்சர்ல நமக்கு என்ன இருக்கு, 2க்கு ஆப்போசிட் 6 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த பிக்சரை எடுக்க மாட்டேன். இப்போ அவங்க கொடுத்திருக்கிற மெத்தட் பாருங்க. ஆப்ஷன் பார்ப்போமா? only B, C, D என்ன பண்ணலாம், ஒரு பகடையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு D உருவாக்குதா? உருவாக்கல. அப்ப ஆப்ஷன் A இல்ல. அடுத்து பாருங்க B, only B and C. நமக்கு உருவாக்குறதே இது B மற்றும் C தான். அப்ப ஆன்சர் தான் இதுதான். அடுத்து பாருங்க B and D, D வந்தாலும் அது இல்ல. அப்ப இதுவும் இல்ல. அடுத்து பாருங்க only A and B, A வந்து உருவாக்காது அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் தான் B and C. B தான் அதுக்கான ஆன்சர். சரி, இப்போ அந்த கணக்கு பார்த்துமா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கணக்கு எந்த டைஸை வந்து உருவாக்கக்கூடிய அப்படி இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். காமனான ஒரு விஷயம் தான். அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 1 விட்டு ஒரு நம்பரை எடுத்தா அதோட ஆப்போசிட். இப்போ பாருங்க 1 விட்டு 1 எடுக்கிறேன். அப்போ 2ஓட ஆப்போசிட் 4. அடுத்து 1 விட்டு 1 எடுக்கிறேன். 6ஓட ஆப்போசிட் 3. அடுத்து ரிமைனிங் நம்பர் எடுத்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்கணும். அப்போ 1க்கு ஆப்போசிட் 5. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு பிக்சர் இருக்கு, ஒரு டயக்ராம் இருக்கு அப்படின்னா அந்த டயக்ராம்ல இப்போ 1, 3, 4 அப்படின்னு இருக்குன்னா இதோட ஆப்போசிட் நம்பரே இதுக்குள்ள வந்துச்சுன்னா அது டைஸை உருவாக்காது. வேற நம்பர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டைஸை உருவாக்க முடியும். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? இந்த 4ல இது சரியான டைஸ், எது வந்து சரியான டைஸா உருவாக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 6 கொடுத்துருக்காங்க. 6ஓட ஆப்போசிட் 3 இல்ல. அடுத்த நம்பரை செக் பண்ணுவோமா? 5. 5ஓட ஆப்போசிட் 1 இருக்கு. அப்போ 1 இருந்தா என்ன பண்ண முடியாது, டைஸை உருவாக்க முடியாது. ஓகேவா? அடுத்து சி ஆப்ஷன் பார்ப்போமா? 4 இருக்கு. 4ஓட ஆப்போசிட் சரி B ல இருந்து வந்துருமா? சரி,
பி ஆப்ஷன் பார்ப்போமா? இங்க பாருங்க 5 இருக்கு. 5க்கு ஆப்போசிட் என்னது 1. 1 இல்ல. சரி ஓகே. அடுத்து நம்ம செக் பண்ணுமா? 4க்கு ஆப்போசிட் என்னது 2. 2 இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? இத உருவாக்க முடியாது. அப்ப இதுவும் டைஸா உருவாக்க வாய்ப்பில்லை. இப்ப டி க்கு அப்புறமா நம்ம அந்த சி பார்ப்போம். இங்க 2 இருக்கு. 2க்கு ஆப்போசிட் என்னது 4. அப்ப ஓகே. அடுத்து செக் பண்ணுமா? 3க்கு ஆப்போசிட் என்னது 6. 6 இருக்கு. அதனால இதுவும் டைஸ் உருவாக்க முடியாது. இப்ப டைரக்டாவே ஆன்சர் என்னதான்? சி தான் நமக்கு ஆன்சரா இருக்கு. செக் பண்ணி பார்ப்போமா? 4க்கு ஆப்போசிட் என்னது 2. 2 இந்த பிக்சர்ல இல்ல. ஓகே சூப்பர். அடுத்து பாருங்க 6க்கு ஆப்போசிட் என்னது 3. 3 இந்த பிக்சர்ல இல்ல. ஓகே பிக்சர்ல இல்ல. சூப்பர். அடுத்து 1க்கு ஆப்போசிட் என்னது 5 இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? சி தான் உங்களுடைய விடையாக இருக்கக்கூடியதா இருக்கு. வெற்றிகரமா நம்ம ரீசனிங் பார்ட்ல டைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேசணும். இதே மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட் அனைத்துக்குமே நம்ம வீடியோ பதிவுல பதிவிடக்கூடியதா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ டு ஆல்.